சாதிக்க பிறந்தவன் சக்கரபாண்டி உன்னை சோதிக்க பிறந்தவன் வெற்றி வேலை அப்படின்னு சொல்ற மாதிரி ஈவி கார் வாங்க போறீங்கன்னா இந்த 4 விஷயம் நிச்சயமா உங்க லைஃப்ல இருக்கணுங்க. பிளானிங் இல்லாம தயவு செஞ்சு ஈவி காரை வாங்காதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, உங்களுடைய வீட்டுக்கிடையே ஒரு பார்க்கிங் வேணும் அலாங் வித் வால் சார்ஜர். அதாவது உங்க காருக்கு கொடுக்கப்பட்ட வால் சார்ஜரை அட்டாச் பண்ணி சார்ஜ் போடுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ்ல, அதாவது இந்த 20 floors 30 floors இருக்கிற வீட்டிலலாம் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்மெண்ட் பார்க்கிங்ல வந்துட்டு நீங்க வால் சார்ஜர்ஸை ஃபிட் பண்ணீங்கன்னா ஃபயர் ஹசார்ட் வரும்னு சொல்லி ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க. அதை மேண்டேட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னா டெஃபினட்டா நீங்க என்டையர் அபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க காமன் சார்ஜர்ஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு லாங் டேர்ம்ல பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் உங்க காருக்கு ஒரு 17,000 to 18,000 கிலோமீட்டர்ஸ் ஒரு வருஷம் நீங்க ஓட்டினீங்கன்னா தான் நீங்க அப்ஃப்ரண்டா ஹையா பே பண்ண காஸ்ட், அதாவது ஈக்குவலண்டான ஒரு பெட்ரோல் காரோடைய அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டே நீங்கள் அப்போ தான் வந்துட்டு ரிகவர் பண்ண முடியும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் ஆக்சுவல் லாபமே ஆரம்பிக்கும். மினிமம் 15,000-16,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினீங்கன்னா தான் உங்களால் சீக்கிரம் லாபம் அடைய முடியும். மூணாவது ரெக்குவயர்மெண்ட், லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறதுனா மட்டும் ஈவி வாங்குங்க. 7-8 இயர்ஸ் கீழே நீங்கள் ஒரு காரை விற்க போகிறீங்க அப்படின்னா ஈவி உங்களுக்கானது இல்லை. இன்றைக்கி பெட்ரோல் போடுறவங்களெல்லாம் பார்த்துட்டு அப்பாடா நான் ரொம்ப கம்மி காஸ்ட்டுக்கு சார்ஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாதீங்க. எண்ட் ஆஃப் த டே ஓவரால் செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவியில் பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். நாலாவது விஷயம் வந்துட்டு மைனர் தான். என்னன்னா, எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸ் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு டயர் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் டயர் தான் வாங்குவீங்க. அண்ட் ஈவிஸ் ஆர் இன்ஹெரண்ட்லி ஹெவியர் தென் ஐஸ் கார்ஸ். ஸோ அதனால் இந்த ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்து டயர் லைஃபை கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% கம்மியாக்கிடுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த 4 பாக்ஸையும் டிக் போட்டிங்கன்னா மட்டுமே ஈவி வாங்குங்க. அப்படி இல்லைனா ஒரு 2 to 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க. அது கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான கார் சமாச்சாரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கார் கலாச்சாரத்தை ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.